குட் மார்னிங்மா. டுடே வந்து கூகுள் மீட் கிளாஸ் 14 எக்ஸசைஸ் அல்ஜிப்ரா பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 3.1. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதோட இன்ட்ரடக்ஷன் கொஞ்சம் பார்த்துடலாம். ஸோ பேஜ் நம்பர் வந்து 51. உங்களோட புக் பேஜ் நம்பர் வந்து 51 ஓகேவா? 51 பேஜ் நம்பர் 51. ஸோ இதில் வந்து அல்ஜிப்ரா அப்படின்னா அது ஒரு ஜாமெட்ரிக் பேட்டர்ன். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் பேட்டர்ன்ஸ் கேன் பி generalized using variables and constant. Variablesum constantum இருக்கும். So variables takes different values which is represented by x, y, z. இது எல்லாமே variables. Constant அப்படிங்கிறது fixed numerical values இருக்கும். 1 2 3 எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். புரிஞ்சுதாம்மா? அது வேரியபிள்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு, கான்ஸ்டன்ட்னா என்னன்னு புரிஞ்சிச்சு. ஸோ இங்கே பாருங்கள், சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் யார் வேரியபிள்ஸ் யார் கான்ஸ்டன்ட்? 11 வந்து கான்ஸ்டன்ட், -3 கான்ஸ்டன்ட், அங்கே எக்ஸ் வந்து வேரியபிள்ஸ், xy வந்து வேரியபிள்ஸ், -89 கான்ஸ்டன்ட், m வந்து வேரியபிள்ஸ், n வேரியபிள்ஸ், 5 கான்ஸ்டன்ட், 5 கான்ஸ்டன்ட், ab வேரியபிள்ஸ், -5 கான்ஸ்டன்ட், 3y அப்படிங்கிறது ஒரு டேர்மு. இதில் 3ங்கிறது இது வந்து டேர்ம்ஸ் தான் சொல்லணும். இது வந்து டேர்ம்ஸ் சொல்லணும்னா சேர்ந்துருக்கு, தனியாக இருந்தால் மட்டும்தான் சொல்லணும். ஸோ 8 PQRங்கிறதும் டேர்ம்ஸு, 18ங்கிறது கான்ஸ்டன்ட், -90ங்கிறது டேர்ம்ஸ், -1ங்கிறது கான்ஸ்டன்ட், -8ங்கிறது கான்ஸ்டன்ட். தனியாக mn அப்படின்றது தான் அதுக்கு பேர் தான் வேரியபிள்ஸ். நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் கான்ஸ்டன்ட். அப்போ வேரியபிள்ஸ்னால் நமக்கு என்னென்னு தெரிஞ்சிச்சு, கான்ஸ்டன்ட்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு. ஓகேவாம்மா? ஸோ இந்த வேரியபிள்ஸும் கான்ஸ்டன்ட்டும் ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் சேர்ந்து இருந்தாங்கன்னா இதுக்கு பேர் டேர்ம்ஸ். புரியுதாவா? இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், m ஒரு டேர்ம், 7 ஒரு டேர்ம். இந்த வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டில் ட்வைஸ் த சம் ஆஃப் y அண்ட் zனா என்ன பண்ணும்? 2 times y plus zன்னு எழுதுவோம். ஸோ அப்போ y ஒரு டேர்ம்ஸ், z ஒரு டேர்ம். ஸோ இப்படி எழுதுறதுக்கு பேர் டேர்ம்ஸ். புரியுதாமா? ஸோ அப்போ டேர்ம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் மட்டும், த வேரியபிள் அண்ட் த டேர்ம் இஸ் எ கான்ஸ்டன்ட். ஒரு டேர்ம் மட்டும், ஒரே ஒரு டைம் மட்டும் எழுதுறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் எழுதுறதுக்கு பேர் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். புரிஞ்சுதாமா? ஸோ டேர்ம்ஸ் ஆஃப் என் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அது எப்படி இருக்கும் அப்படின்னா 3ab + 5c. இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்குது. த ஃபேக்டர்ஸ் வந்து என்ன வரும்? 3ab ஒன்று அண்டு 3a அண்டு b. இதோட ஃபேக்டர்ஸ் 3ab ஃபேக்டர்ஸ் என்ன? 3 தனியாக எழுதிக்கணும், a தனியாக எழுதிக்கணும், b தனியாக எழுதிக்கணும். புரிஞ்சுதாமா? அது 5cங்கிறோட ஃபேக்டர் என்ன? 5c ஃபேக்டர்ஸ்னால் 5 ஒரு ஃபேக்டர், c ஒரு ஃபேக்டர். இப்படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா terms of 6x is a variable and the terms 1 is a constant. ரெண்டு டேர்ம் எக்ஸ்பிரஷனில் இப்படி இருந்தால் அதுக்கு பேர் டேர்ம்ஸுன்னு பேர். ஸோ we combine the variable and constant using the mathematical operation addition and subtraction. ஆட் பண்ணோம்னா இந்த டேர்ம்ஸ் கூட அதுக்கு பேர் எக்ஸ்பிரஷன். ஸோ தனித்தனியாக சொன்னோம்னா டேர்ம்ஸ், இதுக்கு நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸோ போட்டு வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோம்? வேரியபிள்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம், கான்ஸ்டன்ட்னா என்னென்னு பார்த்துருக்கோம், டேர்ம்ஸ்னால் என்ன? ஒரு கான்ஸ்டன்ட்டும் ஒரு வேரியபிளும் சேர்ந்து வந்தால் டேர்ம்ஸ், அதுவே கம்பைன் பண்ணி அடிஷன் சப்ட்ராக்ஷனில் போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் எக்ஸ்பிரஷன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 53ல் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்டா PDF. இதை வந்து நோட்டில் எழுதிக்கோ. அண்ட் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் கேன் ஹேவ் 1 terms. ஒரே ஒரு டேர்ம் மட்டும் இருக்குது, இல்லை 2 terms இருக்கும், மோர் தென் 2 terms இருக்கும். ஒரு டேர்ம் மட்டும் இருந்தால் அதுக்கு பேர் மோனோமியல், 2 terms இருந்தால் அதுக்கு பேர் பைனாமியல், 3 terms இருந்தால் அதுக்கு பேர் ட்ரைனாமியல். புரியுதாம்மா? அதுக்கு மேலே எக்ஸ்பிரஷன் வித் 1 or more terms இஸ் கால்டு பாலினாமியல்னு சொல்லுவோம். புரியுதாம்மா? மோனோமியலுக்கு 2x கொடுத்துருக்காங்க, பைனாமியலுக்கு 2x + 3y கொடுத்துருக்காங்க, ட்ரைனாமியலுக்கு 2x + 3y 4z கொடுத்துருக்காங்க. பாலினாமியல் அப்படின்னா அதை விட அதிகமாக இருக்கும். அப்போ வந்து நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம்? வேரியபிள்ஸ்னால் என்ன, கான்ஸ்டன்ட்னால் என்ன, டேர்ம்ஸ்னால் என்ன, அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்னா பார்த்துருக்கோம். ஸோ வேரியபிள்ஸ்னால் என்ன? ஸோ டிஃப்ரெண்ட் நியூமெரிக்கல் வேல்யூஸ் இருந்தால் வேரியபிள், அதாவது எக்ஸ், ஒய், இசட் எக்ஸெட்ரா. இது வந்து ஸ்மால் லெட்டர் தான் கொடுப்போம். அதே மாதிரி கான்ஸ்டன்ட் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம்? கான்ஸ்டன்ட் அப்படின்னா 1 2 3 நம்பர்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட். அடுத்து என்ன பார்த்தோம்? டேர்ம்ஸ் பார்த்தோம். டேர்ம்ஸ்னால் ஒரு கான்ஸ்டன்ட்டும் ஒரு வேரியபிளும், ஒரு 2 ஒரு இசட் இப்படி சேர்ந்து வந்தால் அதுக்கு பேர் டேர்ம்ஸ். ஸோ அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ், அதாவது 6x 8y 10z இதை வந்து மைனஸ் அல்லது ப்ளஸ் கூட போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்.
இது வந்து அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். இதோட டிஃபைன்லாம் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன்ப்பா, காப்பி பண்ணிக்கோங்க நோட்டில். தென் அடுத்தது வந்து இந்த ஒரு டேர்ம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மோனோமியல். ஸோ 6x ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிள்ஸ், அல்லது ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும் தனியாக அல்லது ஒரு வேரியபிள் மட்டும் வந்தால் இதுக்கு பேர் மோனோமியல். அடுத்தது வந்து பைனோமியல். பைனோமியல் அப்படின்னா 2 டேர்ம் 6x + 8y. அடுத்தது ட்ரைனாமியல் அப்படின்னா 6x + 8y + 10z. 3 டேர்ம் பார்த்தீங்களா, ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் வந்தால் அந்த டேர்மை பிரிக்கிறது. ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு டேர்ம், அடுத்து வர்றது ஒரு டேர்ம். அடுத்தது வந்து பாலினாமியல். பாலினாமியல் அப்படின்னா மோர் தென் 6x + 8y + 10z + 3c. எக்ஸ்ட்ரா மோர் தென் 3 டேர்ம்ஸாக இருந்தால் அதுக்கு பேர் பாலினாமியல். அடுத்தது பாருங்கம்மா, லைக் டேர்ம்ஸும் அன்லைக் டேர்ம்ஸ். லைக் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது இங்கே வேரியபிள் கொடுத்துருக்கல x, y, z, c. இதுக்கு பதிலாக எல்லாருமே எக்ஸாக இருந்தால் 6x, 8x, 10x + 3x எல்லாருமே எக்ஸாக இருந்தாங்கன்னா அது லைக் டேர்ம்ஸ். இந்த மாதிரி வேறு டேர்ம்ஸ், ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸு, செகண்ட் டேர்மில் ஒய்வு, தேர்ட் டேர்மில் இசட்டு, அடுத்த டேர்மில் சி இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் அன்லைக் டேர்ம்ஸ். புரிஞ்சுதாம்மா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதுதான். அப்போ லைக் டேர்ம்ஸ்னால் என்னென்னு சொல்லுவோம், வேரியபிள்ஸ் ஈக்குவலாகவும் அதோட டிகிரி வந்து ஈக்குவலாகவும் இருக்கணும். புரியுதாம்மா? ஸோ லைக் டேர்ம்ஸ் அப்படின்னா the first 3 terms have the same variable factor. சேம் வேரியபிளாக இருக்கணும், டிகிரியும் ஒரே மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் வேரியபிளாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அன்லைக் டேர்ம்ஸ். புரியுதா? தென் அடுத்தது வந்து கோஎஃபிஷியன்ட். கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன, கூட வரவங்க. இப்போ நம்ம வெளியில் எங்கேயாவது போகும்போது நம்ம கூட யாராவது வராங்க அப்படின்னா நம்மளை விட்டுட்டு அவங்கள மட்டும் தான் சொல்லுவோம். உன் கூட யார் வந்தாங்க அப்படின்னா அம்மா, அப்பா, அண்ணா, தம்பி எல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டோம். அப்படி மாதிரி த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுன்னு கேட்டாங்க, இந்த சம்மில் இருந்து எடுத்துக்கோங்க. இந்த சம்மில் இருந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், 6 சொல்லுவோம். ஒய் கேட்டால் 8 சொல்லுவோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இசட் கேட்டால் 10 சொல்லுவோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சி கேட்டால் 3 சொல்லணும். இது வந்து நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட். புரியுதாம்மா? இதுவே வந்து இந்த சி கூட ஒரு டி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், 3Dன்னு தான் சொல்லணும். த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சி கேட்டால் 3Dன்னு சொல்லணும். த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டி கேட்டால் 3C சொல்லணும். அவங்கள யாரை கேட்குறாங்களோ அவங்கள விட்டுறணும். அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் கேட்டாங்கன்னா 3 மட்டும்தான் சொல்லணும். நியூமெரிக்கல்னால் நம்பர். ஓகேவாம்மா? இவ்வளோ தாண்டா இந்த சாப்டரில். வேரியபிள்ஸ்னால் என்ன, கான்ஸ்டன்ட்னால் என்ன, டேர்ம்ஸ்னால் என்ன, அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்னா என்ன, அடுத்தது மோனோமியல், பைனாமியல். ஒரு டேர்ம் இருந்தால் மோனோமியல், 2 டேர்மாக ப்ளஸ் மைனஸ் சேர்த்து இருந்தால் பைனாமியல், 3 டேர்ம் இருந்தால் ட்ரைனாமியல், மோர் தென் 3 டேர்ம்ஸாக இருந்தால் பாலினாமியல். அடுத்தது லைக் டேர்ம்ஸு, அடுத்து அன்லைக் டேர்ம்ஸ். சரியாடா? லைக் டேர்ம்ஸ் அண்டு அன்லைக் டேர்ம்ஸ். ஸோ இப்போ எக்ஸசைஸ் போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். fill in the blank the variable in the expression. இந்த எக்ஸ்பிரஷனில் வேரியபிள்ஸ் யார், எக்ஸு. அடுத்தது இந்த செகண்ட் எக்ஸ்பிரஷனில் கான்ஸ்டன்ட் யார், -6. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிரஷனில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, ப்ளஸுக்கு முன்னாடி ஒன்று, ப்ளஸுக்கு அப்புறம் 2 டேர்ம்ஸ். இந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த எக்ஸ்பிரஷன். இங்கே எத்தனை எக்ஸ்பிரஷன் இருக்குது, 3 டேர்ம்ஸ். அப்போ 2 டேர்ம்ஸ் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், பைனாமியல். 3 டேர்ம்ஸ் என்ன இருந்தால் என்ன சொல்லுவோம், ட்ரைனாமியல். த கோஎஃபிஷியன்ட் ஆஃப், அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் -xy இஸ் டேஸ் நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட். கோஎஃபிஷியன்ட்னா இங்கே யாராவது ஒருத்தர் கேட்டிருக்கணும். இங்கே நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட்னா இங்கே நம்பர் யாருன்னு கேட்டிருக்காங்க. மைனஸ் சிம்பிள் மட்டும்தான் இருக்குது, நம்பர் இல்லை. அப்புறம் என்ன பண்ணோம், மைனஸ் தான் நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன்டா. த வேரியபிள் ஆஃப் த எக்ஸ்பிரஷன். இங்கே இருக்கக்கூடிய வேரியபிள் யார், எக்ஸு. கான்ஸ்டன்ட் டேர்மு -6. கான்ஸ்டன்ட் டேர்ம் -6. இங்கே எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, 2 டேர்ம்ஸ். சாரி, இது வந்து என்ன டேர்ம்ஸ், அதாவது த டைப்ஸ் ஆஃப் த டேர்ம்ஸ் கேட்குறாங்க. இது வந்து அன்லைக் டேர்ம்ஸ். எத்தனை டேர்ம்னு கேட்குற, டைப்புன்னு கேட்குறாங்க. டைப்புனா லைக்கா அன்லைக்கா அப்படின்னு கேட்குறாங்க. mnன்னு 2 வேரியபிள், வேறு வேரியபிள் இருக்கிறனால டிஃப்ரெண்ட் வேரியபிள் இருந்தால் அன்லைக். இதுவே இந்த இடத்துலையும் எம் இருக்குது, ரெண்டுமே எம்மாக இருக்குது அப்படின்னா லைக் டேர்ம்ஸ். ஸோ இங்கே வந்து n இருக்கிறனால அன்லைக் டேர்ம்ஸ். அடுத்தது இது வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த எக்ஸ்பிரஷன். நம்பர் ஆஃப்னு கேட்டால் மோனோமிலா, பைனாமிலா, ட்ரைனாமிலான்னு சொல்லணும். அடுத்து டைப்புன்னு கேட்டால் லைக் டேர்மா அன்லைக்கான்னு சொல்லணும். புரியுதா? இங்கே கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. இங்கே டைப் கேட்டிருக்கனால லைக்கா அன்லைக்கா. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேட்கும்போது இங்கே எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, 3 டேர்ம்ஸ். 3 டேர்ம்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரைனாமியல். அடுத்தது த நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் -xy. இதோட நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் என்ன வரும், -1. அடுத்தது பாருங்கம்மா, சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ்.
இங்கே பாருங்கள், ஒரு ப்ளஸ் பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், அப்போ ரெண்டையும் என்ன பண்ணும், ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். அப்போ இது ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா, ட்ரூ. அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏபி கேட்குறாங்க. இந்த டேர்மோட கோஎஃபிஷியன்ட் ஏபி கேட்குறாங்க. இங்கே 3 வேரியபிள் இருக்குது, ஏபி தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏபியை மட்டும் விட்டுட்டு இன்னொன்று யார், சியோட சேர்த்து சொல்லணும், 15 சின்னு சொல்லணும். ஆனால் இவங்க வெறும் 15 கொடுத்துருக்கனால இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். அடுத்தது இது ரெண்டையும் ஆட் பண்ணுறாங்க. இது வந்து லைக் டேர்ம்ஸாக கேட்குறாங்க. பிக்யூ இருக்குது, இங்கே கியூபி இருக்குது, மாற்றி போட்டிருக்காங்க. ஆனால் அதே தான் இருக்குது, பிக்யூ தான் இருக்குது ரெண்டு டேர்ம்லையுமே. அப்போ லைக் டேர்ம்ஸ் ரெண்டுலேயுமே பிக்யூ தான் இருக்குது. ஒய்யோட வேல்யூ, ஒய் வந்து -1, இதில் சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறாங்க. 2y இருக்கிறதுல ஒய்யை மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது -3 கிடைக்கும். ஆனால் இங்கே +3 போட்டிருக்காங்க, அப்போ ஃபால்ஸ். புரிஞ்சுதாம்மா? இது வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இருங்க காட்டுறேன். ஸோ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் 0 ஆயிரும். த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏபி கேட்டிருக்காங்க. ஏபி கேட்கும் பொழுது மீதி இருக்கிறது எல்லாம் எழுதணும், 15யும் சியையும். அவங்க 15 மட்டும் கொடுத்தனால ஃபால்ஸ். பிக்யூ கொடுத்துருக்காங்க, கியூபி, ஆனால் அதே வேரியபிள் தான். பி வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது, இங்கே செகண்டாக இருக்குது. கியூ செகண்டாக இருக்குது, இங்கே ஃபஸ்ட்டாக இருக்குது. பட் வேரியபிள் சேமாக இருக்குது, பவரும் 1 தான் இருக்குது. அதனால் லைக் டேர்ம்ஸ், அப்போ ட்ரூ. அடுத்தது ஒய்யோட வேல்யூ -1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. இப்போ ஒய்யோட ஒய் இருக்கிற இடத்துல -1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 × -1 -2. ரைட் சைடு வேறு ஒரு -1 இருக்குது. ரெண்டுமே வந்து நெகட்டிவ் வேல்யூ. ஆட் பண்ணால் என்ன வரும், -3 தான் வரணும். அவங்க +3 கொடுத்துருக்கனால ஃபால்ஸ். புரிஞ்சுதாம்மா? தென் தேர்ட் ஒன் பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட், நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட், நம்பரை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் நம்பர் யார், -3. செகண்ட் டேர்மில் +12. தேர்ட் டேர்மில் யாருமே இல்லைன்னா இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். ஃபோர்த்து டேர்மில் 121. வேரியபிள்ஸ் எடுக்கக்கூடாது, கான்ஸ்டன்ட் மட்டும் தான் சொல்லணும். நியூமெரிக்கல்னால் நம்பரை மட்டும் சேர்க்குறாங்க. அடுத்தது மைனஸ் இருக்குது, இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம், -1. அப்போ 9PQக்கு 9, 2ABக்கு 2. அதான் மிஸ் எழுதியிருக்கேன். இதோட நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் -3. இந்த 12Kயோட நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் +12. ஒய்யோட நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் நீங்கள் 1 இல்லைனாலும் 1 போட்டுக்கோங்க, +1. BCயோட நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் 120யோட நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் 121. -Xோட நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் -1. 9PQயோட நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் +9. 2ABயோட நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் +2. நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் புரிஞ்சுதாம்மா? +2 நியூமெரிக்கல்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த நம்பரை மட்டும் சொன்னால் போதும். புரிஞ்சுதாம்மா? தென் அடுத்து பாருங்கள், 4th ரோமன். இதில் யார் எக்ஸ்ப்ரெஷன், யார் வேரியபிள், யார் கான்ஸ்டன்ட் கேட்குறாங்க. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டோ ஒரு வேரியபிளையோ சேர்த்துச்சு அப்படின்னா இதுதான் எக்ஸ்ப்ரெஷன். இதில் 3 டேர்ம் இருக்குது, இது ட்ரைனாமியல் டைப். இதில் வேரியபிள்ஸ் யார், வேரியபிள்ஸ்னால் ஏபிசிடி, எக்ஸும் ஒய்யும். கான்ஸ்டன்ட் யார், தனியாக நம்பர் மட்டும் வந்திருக்கிறது 18. டேர்ம்ஸ் அப்படின்னா இது எல்லாத்தையும் ப்ளஸ்ஸு மைனஸை ரிமூவ் பண்ணிவிட்டு கம்மா போட்டு காட்டணும். இவ்வளோ தான் டேர்ம்ஸ். எக்ஸ்ப்ரெஷன்னா ப்ளஸ் மைனஸ் வரணும், வேரியபிள்ஸ்னால் ஏபிசிடி மட்டும் வரணும், கான்ஸ்டன்ட்னால் வெறும் நம்பர் மட்டும் அதில் வந்து எடுத்து எழுதணும். டேர்ம்ஸ்னால் அங்கே இருக்கிற ப்ளஸ் மைனஸை ரிமூவ் பண்ணிட்டு கம்மா போட்டு தனித்தனியாக ஒவ்வொரு டேர்மையும் போட்டு காட்டணும். அவங்களோட சிம்பிளோட, ரெஸ்பெக்டிவ் சிம்பிளோட சொல்லணும். அதே மாதிரி இதில் பாருங்கள், எக்ஸ்ப்ரெஷனுங்கும் போது மைனஸ் ப்ளஸ் வந்திருக்கும், வேரியபிள்ஸ் வந்து பியும் கியூவும், கான்ஸ்டன்ட் டேர்முங்கும் போது 5, டேர்ம்ஸுன்னு கேட்கும்போது அவங்கள தனித்தனியாக கம்மா போட்டு காட்டணும். அதே மாதிரி தான் இது வந்து ட்ரைனாமியல், 3 டேர்ம் இருக்கிறனால ட்ரைனாமியல். 7p 1 -4q 1 +5 1 இருக்கிறனால இது ட்ரைனாமியல். அடுத்து பாருங்கள், 29x + 13y, இது எக்ஸ்ப்ரெஷன் ப்ளஸில் வந்திருக்கு. கான்ஸ்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து எக்ஸும் ஒய்யும். கான்ஸ்டன்ட் டேர்மே இங்கே இல்லை. இந்த மாதிரி +5ஓ 18ஓ தேர்ட் சம்க்கு கொடுக்காதனால கான்ஸ்டன்ட் டேர்ம் கிடையாது, 0. டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டையும் பிரித்து எழுதிடுங்க. இதுவும் 2 டேர்ம் தான் பைனாமியல். 2 டேர்ம்ஸ் இருந்தால் பைனாமியல், 3 டேர்ம்ஸ் இருந்தால் ட்ரைனாமியல். ஸோ 2 டேர்ம்ஸ் இருக்கிறனால எக்ஸ்ப்ரெஷன் b + 2, வேரியபிள்ஸ் வந்து b, கான்ஸ்டன்ட் வந்து 2, டேர்ம்ஸ் வந்து b, 2. புரிஞ்சுதாம்மா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? 5th one. ஐடென்டிஃபை த லைக் டேர்ம்ஸ் அமாங் த ஃபாலோவிங். லைக் டேர்ம்ஸ்னால் எப்படி இருக்குன்னா வேரியபிள்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ இந்த டேர்ம் இங்கே கொடுத்துருக்கிறதுலேருந்து நான் பிக்கப் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். முன்னாடி மைனஸ் ப்ளஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க, வேரியபிள்ஸ் மட்டும் பண்ணுங்கள். எக்ஸு பவர் 1 இருக்குது பாருங்கள், பவர் 1 இருந்தால் அது லைக் டேர்ம்ஸ். அடுத்து ஒய் பவர் 1 இருக்குது, லைக் டேர்ம்ஸ். இசட் பவர் 1 இருக்குது, லைக் டேர்ம்ஸ். அவ்வளோதான்ப்பா. அடுத்தது எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. அதை வந்து இந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறாங்க. x = 2, y = 3. இது எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் இருக்கிற பிளேஸில் 2வும்
ஒய் இருக்கிற இடத்துல 3யும். இது இன்ட்டு ஃபார்மில் இருக்குது. இப்படி இருந்தால் இன்ட்டு ஃபார்ம். அப்போ 2 × 2 மைனஸ் 3 × 3. 2 2s are 4, 3 3s are 9. அப்போ 4 மைனஸ் 9. இப்போ இவங்க 2 பேரும் சப்ராக்ஷன் ஃபார்மில் வந்திருக்காங்க. ஒன்று பாசிட்டிவில் இருக்குது, ஒன்று நெகட்டிவில் இருக்குது. ஸோ வி ஷுட் சப்ராக்ட் தீஸ் 2 numbers அண்ட் புட் த கிரேட்டர் நம்பரோட சைன் மைனஸ். ஸோ 9 minus 4 5. தட் இஸ் த ஆன்சர். சிமிலர்லி த நெக்ஸ்ட் டேர்ம் x is equal to 2, y is equal to 3. அப்போ x பிளேஸில் இன்ஸ்டெட் ஆஃப் 2வையும் y பிளேஸில் இன்ஸ்டெட் ஆஃப் 3ஐயும் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ 2 + 3 we get 5. ஆன்சர் is equal to 5. அடுத்தது 4y minus x. x is equal to 2, y is equal to 3. அப்போ 4 × 3, y வந்து x வந்து 2 ஆயிரும். 4 3s are 12 minus 2 is equal to 10. ஆன்சர் 10. ஸோ அடுத்தது x + 1 minus y. அப்போ x பிளேஸில் 2வும் y பிளேஸில் 3யும் சப்ஸ்டிட் பண்ணும். அப்போ இங்கே என்ன ஆகும்? 2 + 1 minus 3. 2 + 1 how much? 3. அது பாசிட்டிவாக இருக்கும். -3 நெகட்டிவாக இருக்கும். அப்போ பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ் கேன்சல் பண்ணிட்டோம்னா 0. ஸோ இப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணும். புரிஞ்சுதாம்மா? அடுத்து ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் பாருங்கள். an algebraic expression which is equivalent to the verbal statement 3 times the sum of x and y. sum of x and yன்னு கேட்டுருக்காங்க. அதாவது வெர்பல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வெர்பல் ஸ்டேட்மெண்ட் 6th படிச்சிருக்கோம்ல. அதாவது 3 times the sum of x and yனா என்ன அர்த்தம்? 3 × x + y. எக்ஸையும் ப்ளஸ் ஒய்யையும் ஆட் பண்ணி அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ அதோட அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும்? 3 × x + y. இந்த மாதிரி நம்மளோட ஆப்ஷன் எங்கே வருது அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வருது. அப்போ ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணுறது ஃபஸ்ட் ஆப்ஷன் 3 × x + y. அடுத்தது நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் -7mன்னு கேட்டிருக்காங்க. இந்த நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்குறாங்க. நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்பரை மட்டும் சொல்லணும், சைனோட சேர்த்து சொல்லணும். இங்கே யார் இருக்கா? -7. அப்போ இங்கே யாரும் நம்ம சூஸ் பண்ணுவோம்? செகண்ட் ஆப்ஷன் -7. அதுதான் நியூமெரிக்கல் கோஎஃபிஷியன்ட். அடுத்தது சூஸ் த பேர் ஆஃப் லைக் டேர்ம்ஸ். இங்கே யார் வந்து பேர் ஆஃப் லைக் டேர்ம்ஸ்? இதில் வந்து பியும் எக்ஸும் வேரியபிள் சேமாக இல்லை. அடுத்தது ஆரும் எக்ஸும் வேரியபிள் சேமாக இல்லை. அடுத்தது எக்ஸும் ஒரு கான்ஸ்டண்ட்டும் சேமாக இல்லை. ஃபோர்த்து ஒனில் எக்ஸ் இருக்குது. அப்போ லைக் டேர்ம்ஸ் ஈக்குவல் டு -4x 7x. அப்போ சூஸ் பண்ணுறது ஃபோர்த்து டேர்ம் தான் நம்ம சூஸ் பண்ணோம். அடுத்து வேல்யூ கேட்குறாங்கப்பா. 7a - 4b when a வந்து 3யும் b வந்து 2வையும் போட்டு இந்த வேல்யூ கேட்குறாங்க. இது ரெண்டும் இன்ட்டு ஃபார்மில் இருக்குது. 7aவும் 4b இன்ட்டு ஃபார்மில் இருக்குது. நடுவில் சப்ராக்ஷன் இருக்குது. நான் இந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். 7 × 3 4 × 2 நடுவில் சப்ராக்ஷன். 7 3s are 21, 4 2s are 8. 21 - 8 we get 13 +13. ஸோ சப்ராக்ட் பண்ணும்பொழுது +13 கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ஷனில் எது கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட செகண்ட் ஆப்ஷன் தான் +13. தட் இஸ் த ஆன்சர். இதோட 3.1 கம்ப்ளீட் ஆகுதுமா. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டெஸ்ட்டு கூகுள் மீட்டில் அட்டன் பண்ணலாம். கிவன் ஹோம்ஒர்க்கில் இருந்து டவுட் இருந்தால் நீங்கள் எப்போ வேணாலும் கேட்கலாம். தேங்க்யூம்மா.